முதலாம் தரம் மற்றும் 6ஆம் தரம் தவிர்த்து பாடசாலைகளின் ஏனைய தரங்களுக்கான முதலாம் தவணை கற்றல் நடவடிக்கைகள் இன்று முதல் ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. தரம் 6இன் முதலாம் தவணைக்காக பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படும் திகதி 2026 ஜனவரி மாதம் 21 இருப்பினும் புள்ளமை பரிசில் பெறுபேறுகளின் அடிப்படையில் தரம் 6ற்கு பிற பாடசாலைகளில் இருந்து மாணவர்களை அனுமதிப்பதற்கான நிர்வாக நடவடிக்கைகள் ஜனவரி 5 முதல் ஆரம்பிக்கும் வாரத்தினுள் மேற்கொள்ளப்படலாம் என கல்வி அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. தரம் 1ற்கான பிள்ளைகளை இனம் காணும் செயல்முறை இன்று முதல் ஆரம்பிக்கப்படுவதோடு உத்தியோகபூர்வமாக கற்றல் நடவடிக்கைகள் எதிர்வரும் 29ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பாடசாலைகளின் தரம் 5 மற்றும் தரம் 6 முதல் 13 வரையான தரங்களுக்கான 2026ஆம் ஆண்டின் புதிய பாடசாலை தவணை ஆரம்பத்திலிருந்து நாளாந்தம் பாடசாலை முடிவடையும் நேரம் பிற்பகல் 2 மணி என குறிப்பிடப்பட்டிருந்தது. நாட்டில் கடந்த நாட்களில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்த நிலைமையின் காரணமாக குறிப்பாக சில மாகாணங்களில் பாடசாலை கட்டமைப்புக்கும் அதேபோன்று போக்குவரத்து கட்டமைப்புக்கும் ஏற்பட்ட கடும் சேதங்களை கருத்தில் கொண்டு பாடசாலை நேரத்தை நீடிப்பதன் மூலம் மாகாணங்களின் பாடசாலை பிள்ளைகளுக்கும் ஏனைய தரப்பினருக்கும் பல சிரமங்கள் ஏற்படக்கூடும் என அவதானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய பாடசாலை நடத்தும் நேரத்தை நீட்டிக்கும் தீர்மானம் 2026ஆம் ஆண்டிற்குள் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி தமிழ், முஸ்லிம் மற்றும் சிங்கள பாடசாலைகளுக்கான நேர அட்டவணை திருத்தம் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது.